Hey guys, welcome back. இன்னைக்கான அப்டேட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா Redmi சைடுல இருந்து ஒரு நியூ மொபைல் கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போறாங்க பட்ஜெட் செக்மெண்ட்ல. சோ இந்த அண்டர் 15000ல இருந்து ஒரு 20000 குள்ள பாத்தீங்கன்னா Redmi Note 9, Redmi Note 9 Pro Max இந்த மொபைல்ஸ்லாம் இருந்தது. அதுவும் லான்ச் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ஒரு பெரிய கேப்னே சொல்லலாம். அதுக்கு அப்புறம் அந்த 15 to 20000 செக்மெண்ட்ல வேற எந்த மொபைலுமே அவங்க லான்ச் பண்ணல. காரணம் Realme வந்து வாரத்துக்கு 4 மொபைல் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எக்கச்சக்கமா இந்த Realme சைடுல இருந்து மொபைல்ஸ் வர இந்த 15000 இருந்து 20000ல இருக்கக்கூடிய Redmi மொபைல்ஸோட நேம்லாம் வெளியே தெரியாமலே போயிடுச்சு. Redmiயும் கொஞ்சம் உஷாராயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். Realme நீ லான்ச் பண்ணு, உங்ககிட்ட எவ்வளோ மொபைல் இருக்கோ லான்ச் பண்ணு, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்ககிட்ட மொபைலே இருக்காது லான்ச் பண்ண, அந்த டைம்ல நாங்கள் வந்து லான்ச் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்களோ என்னமோ தெரியல. இப்போ Redmi சைட்ல இருந்து நியூ லீக்ஸ்லாம் நிறையவே வந்திருக்கு. செப்டம்பர் 30 ஒரு 3 மாடல்ஸ் வந்து லான்ச் பண்ண போறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா Mi 10T Lite and Mi 10T Pro and Mi 10T. ஸோ இந்த 3 மாடல்ஸ் தான் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இது சைனால வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இது அப்படியே இந்தியாவுக்கு கொண்டு வரப்போ இதோடைய நேம்ல வந்து சேஞ்ச் பண்ணி Redmi Note 10 and Redmi Note 10 Pro இந்த மாதிரி நேம்ல வந்து லான்ச் ஆக போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த Redmi Note 10 உடைய ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் லீக் ஆயிருக்கு. அது என்னன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நம்மளுடைய ஃபேமிலியில ஜாயின் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி விட்டாதான் நம்ம சேனல்ல புதுசா வீடியோஸ் வரப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி விடுங்க. நீங்க போடுற ஒரு லைக் தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த Redmi Note 10ல பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சைடு ஒரு 6.5 இன்ச் ஸோ அந்த மாதிரி ஒன்றும் டிஸ்பிளே வரும் அப்படின்னு சொல்லி லீக்ஸ்ல வந்துருக்கு. ப்ளஸ் இதில் ரெகுலராக Redmi யூஸ் பண்ணிட்டு இருக்க IPS LCD டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ண போறாங்கன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் கொஞ்சம் ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. மேபி ஒரு 90 Hz கொடுக்கலாம், அப்படின்னா 120 Hz வரைக்கும் கொடுக்கலாம். இப்போ வரைக்கும் டிஸ்பிளே சைடு எதுவும் கன்ஃபார்ம் ஆகல, வெறும் லீக்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ப்ராசஸர் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சில சர்டிஃபிகேஷன் லிஸ்டிங்ல இந்த Redmi Note 10ல யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் வந்து ஸ்பாட் ஆயிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா Snapdragon வந்து ஒரு நியூ சிப்செட் Snapdragon 750G. ஸோ இது பார்த்தீங்கன்னா OnePlus Nordல கொடுத்திருந்த Snapdragon 765Gயை விட ஒரு டவுன் கிரேட் மாடல் வந்து சொல்லிக்கலாம். ஸோ அது கொஞ்சம் முன்னாடி மாடல். ஸோ இந்த Snapdragon 750G இன்னும் அஃபிஷியலாக வந்து Qualcomm லான்ச் பண்ணல, இந்த வீக்ல தான் லான்ச் ஆகும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சிப்செட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் இது எப்படி இருக்க போகுதுன்றது எல்லாமே இந்த சிப்செட் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். இந்த மொபைல இந்த Snapdragon 750G தான் யூஸ் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 5G சிப்செட்டும் கூட. நெக்ஸ்ட் இந்த ப்ராசஸருக்கு பவர் கொடுக்க இதில் பேட்டரி பார்த்தீங்கன்னா 4820 mAh, அதாவது 4820 mAh வந்து கொடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. பிளஸ் இதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து என்ன கொடுக்க போறாங்கன்றது இன்னும் லீக்ஸ் ஆகலாம். இப்போதைக்கு பேட்டரி கெப்பாசிட்டி மட்டும் தான் வந்து லீக்ல வந்திருக்கு. அண்ட் இதுக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சைட் மோட்ல தான் வந்து கொடுக்க போறதா அதிகபட்சமா எதிர்பார்க்க முடியுது. அப்படியே கேமரா சைடு இருந்தீங்கன்னா பேக் சைட்ல வழக்கமா கொடுக்குற குவாட் கேமரா செட்டப் தான் வந்து கொடுக்க போறாங்க. ஸோ இதுல 64 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார் இருக்க போறதா வந்து லீக்ஸ்ல வந்திருக்கு. அது என்ன சென்சார்ன்றது தெரியல. மேபி இப்போ இந்த செக்மெண்ட்ல அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்க Sony IMX682 சென்சாரா கூட இருக்கலாம். இது எப்படியோ ஆஃபீஸில் வந்ததுக்கு அப்புறம் என்னன்னு தெரியும். அண்ட் இந்த மொபைல் வந்து சைனால செப்டம்பர் 30 வந்து லான்ச் ஆகுது. பட் இந்தியாவில் வந்து அன்னைக்கு லான்ச் ஆகல. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் வந்து இந்தியாவில் கொண்டு வர போறாங்க. நேம்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணி மேபி நவம்பர் மந்த்ல இந்தியாவில் வந்து லான்ச் ஆகலாம். இந்த மொபைல் சப்போஸ் லான்ச் ஆச்சுன்னா இந்தியாவில் இதோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 6GB and 128GB வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் 23,000 வந்து செக்மெண்ட்ல கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ரூமர்ஸ் அண்ட் லீக்ஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படியோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், அஃபிஷியல் நியூஸ் வர வரைக்கும். ஸோ இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆக போற கேஜெட், மொபைல் ஃபோன்ஸ் இதை பற்றிலாம் உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ நீங்க பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுவீங்க. ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.